பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நல்ல நாளிலும் கூட சங்கீதம் 43 நாம் வாசித்தோம். இப்பொழுதும் 43வது சங்கீதத்தை நாம் தியானிக்கலாம். ஆவியானவர் தாமே நம்மோடு பேசுவாராக. வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, வழி நடத்துவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 43 சங்கீதம் 42 தொடர்ச்சியான ஒரு சங்கீதம். ஆகவே இந்த சங்கீதத்தையும் கோராகின் புத்திரரால் தான் எழுதப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கும் பொழுது மொத்தம் 5 வசனங்கள் அடங்கிய ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது. இந்த சங்கீதத்தில் 3 விசேஷவனமான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது என்னவென்று சொன்னால், முதலாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனே, நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். 2வது வசனம், என் அரணாகிய தேவன் நீர், ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று இந்த 2 வசனங்களை நாம் வாசித்திருக்கிறோம். அப்போ பார்க்கும் பொழுது இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிற ஒரு நல்ல ஒரு கருத்து என்னன்னா, நம்முடைய பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் அதை தேவனிடத்தில் கொண்டு வருகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுது அது நாமவே அதை சரி செய்ய முடியாவிட்டாலும் கர்த்தருடைய சமூகத்தில் அந்த பிரச்சனையை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தரிடத்தில் அந்த பிரச்சனையை நாம் சொல்லும் பொழுது, நம்முடைய பிரச்சனைக்கான தீர்வை ஆண்டவர் மாற்றி தருவார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்பொழுது கர்த்தருடைய சமூகத்தை தவிர வேறு எங்கே போனாலும் நமக்கு வழி இல்லை, நமக்கு ஒரு விடுதலை இல்லை, விடுதலை கிடைக்காது, வழி பிறக்காது, எதுவுமே நடக்காது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்துக்கு நாம் செல்லும் பொழுது, ஆண்டவரே நீரே என்னுடைய பிரச்சனையை நீரே தீர்த்து வையும், என்னுடைய வழக்காளிகளோடு நீரே வழக்காடும் அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நாம் கேட்கும் பொழுது அவர் நமக்கு நீதியையும் நியாயத்தையும் அவர் செய்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, 1 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இங்கே சவுல் தாவீதுக்கு நேராக அநேக துன்பமான காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். தாவீதை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த சவுலினுடைய ஒரு எண்ணமே. ஆனாலும் கூட பாருங்க, அதை நன்கு அறிந்த தாவீது சவுல் பக்கத்தில் இருக்கும் பொழுது கூட கொலை செஞ்சிருக்கலாம். அவங்களுடைய சால்வையை கூட வெட்டுறதுக்கு கூட அவனுக்கு அந்த நேரம் இருந்தது. ஆனாலும் ஒன்றுமே செய்யாதபடிக்கு 1 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரிகட்டுவாராக, உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை என்று தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் தாவீது ஒப்படைக்கிறான் தன்னுடைய பிரச்சனையை. ஆகவே தான் கர்த்தர் தாவீதை எல்லா சூழ்நிலையிலிருந்து பாதுகாத்து வழிநடத்தி அநேக மேன்மையான இடத்துல தாவீதை கொண்டு போய் ஆண்டவர் நிறுத்தினார். இன்றைக்கு நம்ம ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி அவர்களை விழத்தள்ள வேண்டும், எப்படியெல்லாம் அந்த பிரச்சனையை இன்னும் பெரிதாக்கலாம் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுவோம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய பிரச்சனையை ஒப்புவிக்கும் பொழுது மலை போன்றதான துன்பங்கள் வந்தாலும் அதை பனி போல அவர் அகன்று போக செய்வார். ஹல்லேலூயா. அந்த பிரச்சனையே எப்படி போச்சுனே தெரியாத அளவிற்கு ஆண்டவர் அப்படியே அப்பேற்பட்டதான பிரச்சனைகளை அவர் மறைய செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க, இங்கேயும் சங்கீதக்காரன் அப்படிதான் சொல்றாரு, என் நியாயத்தை விசாரித்து இப்படிப்பட்ட ஜாதியாரோடு எனக்காக நீங்க வழக்காடுங்க. அநியாயமான மனுஷன் எனக்கு நடுவில் இருக்கிற அநேக காரியங்களை செய்கிறான், இப்படிப்பட்ட மனுஷன் இடத்துலேருந்து என்னை நீர் தப்புவீங்கன்னு கெஞ்சி மன்றாடுகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். நீர் எங்கே இருக்கிறீர்? ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர் அப்படின்னு 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். சத்ருவினால் நான் ஒடுக்கப்பட்டு ஏன் நான் துக்கத்துடனே திரிய வேண்டும்? இன்றைக்கு அநேக கேள்விகளை ஆண்டோடைய சமூகத்தில் வைக்கிறோம் இல்லையா? எத்தனை பேர் ஆண்டோடைய சமூகத்தில் நான் கேள்வி கேட்டதே இல்லை, தேவனிடத்தில் நான் கேள்வி கேட்டதே இல்லைன்னு எத்தனை பேரால் சொல்ல முடியும்?
நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரிடத்தில் அநேக நேரம் நான் கேள்வி கேட்டிருக்கிறேன். பிரச்சனைகள் வரும்பொழுது, ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த சோதனை, ஏன் எனக்கு இந்த வேதனை, இந்த பாடு எத்தனை காலம்தான் நான் அனுபவிக்க வேண்டும், இதற்கு ஒரு தீர்வு கிடையாதா, இது முடியாதா என்றெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் கேட்ட நாட்கள் அநேகம் உண்டு. அதே போல நீங்களும் ஒருவேளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. ஒரு அருமையான ஒரு வசனம் பார்த்தீங்களா? ஏசாயாவின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே பாருங்க, நல்ல ஒரு வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நமக்கு விரோதமாக எழும்பப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று யார் சொல்லுகிறார்? மனுஷன் சொல்லலை, ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்போ எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்படி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியங்களை செய்வார். முதலாவது, நம்முடைய பிரச்சனைகளை தேவனிடத்தில் நாம் கொண்டு வருகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய பிரச்சனை எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் தேவனிடத்தில் நாம் கொண்டு வருகிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு தருவது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து நல்ல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்து நம்மளை சத்துருக்களுக்கு முன்பதாக, ஏன் நம்மளுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தினவர்களுக்கு முன்பதாக கூட கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. 3வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும், அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலத்துக்கும் என்னை கொண்டு போவதாக. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இரண்டாவது, நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு விஷயம்னா, தேவனிடம் வழி நடத்துதலை நாம் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை வழி நடத்த வேண்டும். சங்கீதம் 32ஆம் சங்கீதம் அதனுடைய 8வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ ஆண்டவர் நமக்கு வழியை காட்டுகிறவராய் அவர் இருக்க வேண்டும். இன்றைக்கு உலக மனுஷன் அநேக வழிகளை நமக்கு காட்டுவான். ஆண்டவர் சொல்றாரு, யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். இன்றைக்கு எந்த மனுஷனால சொல்ல முடியுமா நானே வழியும் ஜீவனும் சத்தியமுமாய் இருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? மனிதனுடைய வாயிலிருந்து வருவதெல்லாம் பொய்யும், அது ஒரு மாதிரியான வார்த்தைகள் தான் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. அப்போ அவரை பின்பற்றி நடக்கிற நமக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வழி உண்டு, நல்ல சத்தியம் உண்டு, நல்ல ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. அப்போ he is the light of the world. அப்போ ஆண்டவரே ஒளியாக இருக்கும் பொழுது அந்த ஒளியை பின்பற்றி நடக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவது, அவருக்கு ஆராதனை செய்வது, கர்த்தரையே முதன்மையாக வைப்பது, எல்லாவற்றிலும் கர்த்தரிடத்தில் கேட்டு அதற்கப்புறமாக அவருடைய சித்தத்திற்கு இணங்க எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பது, இது எல்லாமே கர்த்தருக்கு பின் செல்கிறவர்கள், அதாவது கர்த்தருடைய வழியில் நடக்கிற ஜனங்கள் செய்வார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவர் சொல்றதை தான் நான் செஞ்சிட்டு இருக்கிறேன்னு சொல்ல முடியும்? ஆண்டவர் எனக்கு இப்படி சொன்னார், நான் அதன்படியே நான் செய்கிறேன்னு எத்தனை பேரால் சொல்ல முடியும்? ஆண்டவர் விரும்புகிற ஒரு நல்ல ஒரு காரியம் அதுதான். ஹல்லேலூயா. அவர் ஒளியாக இருக்கிறபடினால் அந்த ஒளியில் நடக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையானது பிரகாசமாக இருக்கும். ஹல்லேலூயா. இருளில் நம்முடைய வாழ்க்கை அல்ல. தெய்வ பிள்ளைகளே, கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாம் எல்லோரும் இருளில் நடக்கிற ஜனங்களாய் நாம் நடக்காதபடிக்கு ஒளியில் நடக்கிற பிள்ளைகளாக பிரகாசமாக என்றென்றைக்கும் நாம் நடக்க கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஜீவ ஒளியாய் அவர் நம்முடைய வாழ்க்கையில இருந்து அவர் அநேக காரியங்களை, நல்ல பாதையை கர்த்தர் நமக்கு காட்டுகிறார். சங்கீதம் 119வது சங்கீதத்தில் 105வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது நல்ல ஒரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று. ஹல்லேலூயா. ஒரு அடர்ந்த இருட்டான ஒரு காட்டில் நம்ம நடந்து கொண்டு போகிறோன்னா ஒரு சின்ன ஒரு டார்ச் நம்ம கையில் இருந்ததுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா?
அந்த டார்ச்சை பிடிச்சி நம்ம கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து செல்ல அந்த டார்ச் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். எவ்வளோ தூரம் அந்த வெளிச்சத்தை அந்த டார்ச் காமிக்குதோ அவ்வளோ தூரம் நம்மளால் நடந்து போக முடியும். அது மொத்த காடையும் அந்த வெளிச்சம் காட்டாமல் இருந்தாலும் ஒரு சில தூரங்கள் எவ்வளவு தூரம் அந்த வெளிச்சம் இருக்கிறதோ அவ்வளோ தூரம் நம்மளால் நடந்து செல்ல முடியும். அதே போல தான் தேவன் நமக்கு மொத்த எதிர்காலத்தையும் அவர் காட்டாமல் இருந்தாலும் எவ்வளவு தூரம் இன்றைக்கு என்ன தேவை, இன்றைக்கு எந்த வழி தேவை, இன்றைக்கு எப்படி என் பிள்ளையை நடத்த வேண்டும் என்று அன்றாட வழிகளை, அன்றாட தேவையான வெளிச்சத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நாம் விசுவாசித்து அவருக்கு பிரியமாய் நடந்து அவருடைய வழியில் நாம் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை என்பதே இல்லை. ஹல்லேலூயா. பிரச்சனை வந்தாலும் நடத்துகிற தேவன் நம்மளை அழகாக நடத்துவார். பிரச்சனையின் மத்தியிலும் சோதனையின் மத்தியிலும் அவர் நம்மளை விடுதலையாக்கி நம்மளை ஆச்சரியமாக நடத்தி செல்லுவார். ஹல்லேலூயா. அதனால தான் ஒவ்வொருத்தவங்களும் கேட்பாங்க, எப்படி சிஸ்டர் நீங்கள் நடக்கிறீங்க, எப்படி பிரதர் நீங்கள் நடக்கிறீங்க, இந்த வாழ்க்கை எப்படி நீங்கள் இதை சமாளிக்கிறீங்க? அது நாங்கள் சமாளிப்பதல்ல, அது தேவன் எங்களோடு இருந்து எல்லா காரியங்களும் அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அவரையே நாங்கள் நம்பிக்கொண்டு அவருக்கு பின்பதாக நாம் செல்லுகிறபடினால், அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி நடக்கிறபடினால் கர்த்தர் அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறார். இங்கே பாருங்கள், யாத்ராமத்தின் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, யாத்ராகமம் 13:21, அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்கும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் என்பதை பார்க்கிறோம். அப்போ பகலிலே மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். அப்போ எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதற்கு ஏற்ற வழியை ஆண்டவர் உங்களுக்கு காட்டி அந்த வழியில் உங்களை ஆச்சரியமாக நடத்தி செல்லுவார். ஹல்லேலூயா. நம் தேவன் நிச்சயமாகவே அவர் நல்ல ஒரு வழிகாட்டியாக அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் துதித்து நாம் பாடும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. 4வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன் என்று நாம் வாசிக்கிறோம். என்னை இப்படிப்பட்ட இடங்களில், அதாவது இப்படிப்பட்டதான சோதனையான வாழ்க்கையில் இருந்து கர்த்தரனை விடுதலையாக்கினபடினால் கர்த்தரை நான் எக்காலத்திலும் நான் ஸ்தோத்திரித்து துதிப்பேன் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். சங்கீதம் 34:1வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தரை எக்காலத்திலும் நான் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்பதை வாசிக்கிறோம். ஏன் என்று சொன்னால், இப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு தந்தபடியினால், இப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் நம்மளை விடுதலையாக்கினபடினால், எவ்வளோ சத்ருவின் போராட்டம் வந்த பொழுதிலும் கூட கர்த்தரை நம்மை நிலை நிற்க செய்தபடினால் கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை ஸ்தோத்திரம் செலுத்தினாலும் அது அவருக்கு போதவே போதாது. ஹல்லேலூயா. ஆனாலும் நம்மால் முயன்ற வரைக்கும் அவரை துதித்து கொண்டே இருக்கிற ஜனங்களாக நாம் இருக்கும் பொழுது, துதியின் சத்தம் கேட்ட உடனே எரிகோ மதில் அப்படி நொறுங்கி போனது இல்லையா? அப்போ துதித்து கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நம்மளை ஆசீர்வதிப்பாராக. 5வது வசனத்தை நான் வாசித்து முடிக்கிறேன். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்று வசனம் முடிவடைகிறது. கடந்த வாரத்தில் நாம் தியானித்தது போல நம்முடைய இருதயத்தை, நம்மளுடைய உள்ளத்தை, நம்மளுடைய மனதை நாமே திடப்படுத்தி கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதனால் தான் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஏன் நீ தியங்குகிறாய், ஏன் நீ கலங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, 1ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் நான் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்பதை வாசிக்கிறோம். எவ்வளோ நெருக்கடி பார்த்தீங்களா? ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்த ஒரு மனிதன் யோபு.
ஒரே ஒரு நாளில் எல்லா பிரச்சனைகளும் சந்திக்க நேரிடுகிறது. அவனை போல ஐஸ்வர்யவானே இல்லை, அவ்வளோ ஐஸ்வர்யவனாக யோபு இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் தன்னுடைய செல்வங்கள், தான் வளர்த்த மிருக ஜீவன்கள், தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் யோபு இழந்து விட்டான். ஆனாலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று எவ்வளோ அருமையாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? அப்போ பாருங்க, மூன்றாவது, சூழ்நிலைமை கடினமாக இருந்தாலும் தேவனில் நாம் நம்பிக்கையாக இருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சூழ்நிலைமை எப்பேற்பட்ட சூழ்நிலைமையாக இருந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், இதற்கு மேலே எனக்கு ஒரு வளர்ச்சி இல்லை, இதற்கு மேலே என்னுடைய வாழ்க்கையை வாழ முடியாது. அநேகர் சொல்லலாம், இனி அவ்வளோதான் உன்னுடைய வாழ்க்கை, நீ எழுந்திருக்க முடியாது, உன்னுடைய லைன் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, நீ போகிறதான லைன் சரியில்லை அப்படின்னு அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்லி உங்கள் மனதை புண்படுத்தலாம். ஆனால் கர்த்தரை நோக்கி காத்திருந்து, என் தேவன் நிச்சயமாக எனக்கு நியாயம் விசாரிப்பார், என் தேவன் நிச்சயமாக எனக்கு ஒரு வழியை திறப்பார், புது வழி பிறக்கும் என்று நாம் விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அப்பேற்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் இருந்த பொழுதிலும் கூட நீங்கள் கர்த்தரை முழு மனதோடு தேடுகிறீங்க. அதனால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அவர் தர வல்லவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கடினமான நேரத்தில் தான் நம்ம ஆண்டவரை தேடுவோம். சில பேர் கடினமான நேரத்தில் ஆண்டவர் விட்டு போயிடுவாங்க. எவ்வளோ பிரச்சனை, இனி ஆண்டவரை தேடி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஆண்டவர் விட்டு பின் செல்லுகிற, அதாவது பேக் ஸ்லைடிங் பீப்புள். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டதான ஜனங்களாக நாம் இருப்பது அவர் விருப்பப்படவில்லை. ஹல்லேலூயா. அவருக்காக நாம் நிற்க வேண்டும். எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலைமை வந்தாலும் என் பிள்ளை எனக்காக இருக்கிறாளா, என் பிள்ளை எனக்காக இருக்கிறானா என்பதை அவர் சோதித்தறிந்து அதற்கப்புறமாக நம்மை பொன்னாக, சுத்த பொன்னாக விளங்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. யோபுவின் முந்தின நிலைமையை பார்க்கிலும் பிந்தின நிலைமையை கர்த்தர் ஆச்சரியமாக ஆசீர்வதித்தார். ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தினால் நிரப்பினார் என்பதை வாசிக்கிறோம். இன்றைக்கு கடினமான சூழ்நிலைமையில நம்ம போய்கொண்டிருக்கிறோன்னா ரொம்ப சந்தோஷப்படணும். ஏனென்று சொன்னால் அந்த சூழ்நிலைமையிலையும் நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இல்லையா? கர்த்தரை துதிக்கிறோம். நிச்சயமாக கர்த்தர் என்னை விடுதலையாக்குவார். அநேகர் குறை கூறட்டும், அநேகர் என்ன வேணாலும் பேசட்டும், ஆனால் என் தேவனோடு இருக்கிறபடினால் எல்லாவற்றையும் நிச்சயமாக நான் பெற்றுக்கொள்வேன் என்கிறதான ஒரு விசுவாச மனப்பக்குவம் நமக்கு இருக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய அந்த மனரம்யத்தை ஆசீர்வதித்து உங்களுக்கு பெரிய காரியங்களை அவர் செய்து முடிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த அருமையான சங்கீதத்தில் நாம் தியானித்த 3 காரியங்கள் என்னென்னா, முதலாவது, நம்முடைய பிரச்சனைகளை தேவனிடத்தில் கொண்டு வருகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இரண்டாவது, தேவனுடைய வழி நடத்துதலை நாம் கேட்டு அவருடைய வழியில் நடக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். மூன்றாவது, எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலைமையாக இருந்தாலும் கர்த்தர் மீது மாத்திரம் நாம் நம்பிக்கை வைக்கிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் விசேஷித்த நன்மையினால் நம்மை நிரப்பி நம்மளை ஆசீர்வதித்து மகிழ செய்வார். இந்த சங்கீதத்தின் மூலமாக நீங்க அநேக காரியங்களை ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பார் என்பதை விசுவாசிக்கிறேன். அவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஹல்லேலூயா.